Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், திஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். செகண்ட் மிட்டம் டெஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சொல்லிட்டு அதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா போதும். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின் பேப்பருமே இருக்குது. வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் 7 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பாருங்கள், ஆப்ஷன் B4. செகண்ட் ஒன், transpose of column matrix is row matrix. Option D. Third one, how many tangent can be drawn to the circle from an exterior point? 2. ஃபோர்த் ஒன் வந்து 100 டிகிரி, ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் டி 60 டிகிரி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 12 சென்டிமீட்டர். செவன்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி 3 பை. தட் மீன்ஸ் இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஹெமிஸ்பியர் இன் ஹவு மச் டைம் த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ் 3 பை. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 8th 9th வந்து மேட்ரிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரெண்டு சம்மே ரொம்ப சிம்பிள். டிரான்ஸ்போஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ணக்கூடியது 8th 9th. 10th கொஸ்டின் ஏபி ஈக்குவல் டு பி. தட் மீன்ஸ் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணக்கூடியது. 11th சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். 12th sum, find the distance of the car from the rock. 13th sum வந்து பார்த்தீங்கன்னா curved surface area right circular cylinder of I2 அதே மாதிரி CSM கொடுத்துட்டு find the diameter of the cylinder. இது எக்ஸாம்பிள் சம் தான். அதுக்கப்புறம் 14th sum வந்து பார்த்தீங்கன்னா find the length of the tangent from the point whose distance from the center of a circle 5 cm and radius of the circle 3 cm. இது வந்து பித்தாகரஸ் யூஸ் பண்ணி போடக்கூடிய சம் தான், ரொம்ப சிம்பிளான சம். அதுக்கப்புறம் 5 மார்க்கில் 15th கொஸ்டின் ரொம்ப முக்கியமான, a into b plus equal to ab plus ac. 16th sum, a square minus a plus d into a equal to bc minus a into I2. 17th sum பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பித்தாகரஸ் தியரம், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ். பித்தாகரஸ் தியரம் பௌத்தியம் தியரம் ஒரே கான்செப்ட் தான். 18th sum எக்ஸாம்பிள் சம்மில் கொடுத்துருப்பாங்க 5ab ஸ்கொயர். 19th sum ரொம்ப முக்கியமான 2 ஷிப்ஸ். தட் மீன்ஸ் இரண்டு கப்பல்கள் கம்பேர் பண்ணுங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப். இந்த சம் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் ரொம்ப சிம்பிளாக அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ போர்டில் எழுதி அப்லோட் பண்ணியிருக்கோம். 20th sum வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் சம். தட் மீன்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் த மில்க். இந்த சம்மை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப முக்கியமானது, பால் சம் சொல்லுவோம். ஸோ இந்த சம் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். 25th sum வந்து AB transpose equal to B transpose A transpose. 22nd கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எய்தரா சாய்ஸாக கொடுத்துருக்கேன். டேஞ்சன் ரொம்ப சிம்பிளானது, டபுள் டேஞ்சன் மெத்தடில் போடக்கூடாது. இது இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். அடுத்து தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி பார்த்தேன். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பருக்கான தமிழ் மீடியம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஆ 4, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் இ நிறையணி, தேர்ட் ஒனுக்கு வந்து 2, ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் 100 டிகிரி, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் இ 60 டிகிரி, சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் 12 சென்டிமீட்டர், செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் இ 3.5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் 8th 9th ரெண்டுமே அணிகள் இருந்து கேட்டிருக்காங்க. 10th சம்மும் அணிகள் இருந்து தான். அது 11th 12th 11th சம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது 11th 12th ரெண்டுமே வந்து முக்கோணவியலேருந்து எடுத்தோன்னா 13th 14th ரெண்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா அளவியலேருந்து. அதுக்கப்புறம் 5 மார்க்கில் 15 16 ரெண்டு சம் வந்து மேட்ரிக்ஸ் அணிகள்லேருந்து, 17th 18th ரெண்டு சம் வந்து ஜாமெண்ட்ரியிலேருந்து கேட்டாங்க. 19th சம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரிலேருந்து. 20th சம் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் அளவியலேருந்தும். 21st வந்து பார்த்தீங்கன்னா அணிகள்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கிராஃபு ப்ராக்டிக்கல் எதிராக சாய்ஸாக நீங்கள் டபுள் டேஞ்சர் மெத்தட் போட்டுக்கலாம். அடுத்து 1 more தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 7 1 மார்க். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஆ 4, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் B, that means 2 minus 1. Third one option D 60 degree. Fourth one option A 43.92 meter. Fifth one option A 12 centimeter. Sixth one option E 136 by centimeter square or சதுர சென்டிமீட்டர். செவன்த் ஒரு இருபடி சமன்பாடு வரைபடம், ஒரு டேசம், ஒரு நேர்கோடு ரொம்ப முக்கியமானது. அடுத்து 2 மார்க் பார்த்து ஏஐஜே கம்பேரிசன். 8th 9th ரெண்டு சம்மே வந்து மேட்ரிக்ஸ் வந்துட்டுன்னா 10th 11th சம் 11th சம் வந்து இப்போ டிக்னாமெட்ரி, தட் மீன்ஸ் வந்து முக்கோணவியல் இருந்தும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் 12th சம் வந்து பார்த்தா மென்சுரேஷன், தட் மீன்ஸ் மொத்த பரப்பை கொடுத்துட்டு அதுக்கான சாய்வரை கேட்டிருக்காங்க. 13th சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலத்தையும் புறப்பரப்பு கொடுத்துட்டு அதன் விட்டம் கண்டுபிடிக்கிறது மென்சுரேஷன் அளவிலிருந்து. அதுக்கப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் மேட்ரிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரி இதில் ஓவரால் ஜாமெட்ரி கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து 5 மார்க்கில் வந்து பின்னோட்டு எடுத்துக்காட்டுன்னு வரையாரு. மூளை வெட்டணி, திசையிலணி, அழகணி, இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. 16th சம் 2 மார்க் சம் தான், நான் 5 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. 2a plus b. 17th சம் a into b plus c equal to ab plus ac. அதுக்கப்புறம் இரு கப்பல்களுக்கும் கலங்கரைகளுக்கு இடையே உள்ள கடலில் பயணம் செய்கின்றன. இரு கப்பல்களுக்கும் கலங்கரை வளையத்தின் உச்சி நேற்ற கோணம் 30 டிகிரி மற்றும் 40. இன்னும் கலங்கரை வளையத்தின் உயரம் 200 மீட்டர். இரு கப்பல்களுக்கு ரொம்ப முக்கியமான சம் இது. 19th சம் வந்து பார்த்தீங்கன்னா பீடத்தின் உயரம். 20th சம் வந்து மென்சுரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருளையின் ஆரம் மற்றும் உயரம். 21st ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இடைக்கண்டத்துக்கு இருபது ஆரங்கள் கொடுத்து இடைக்கண்டத்தின் 1/3 πh கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கம்பேர் பண்ணக்கூடியது. அல்லது பித்தாகரஸ் தேற்றத்தை ரெண்டு சம்மே ரொம்ப முக்கியமான சம் தான். கிராஃப் ஜாமெட்ரி டபுள் டேஞ்சன்ட் மெத்தடில் கேட்டிருக்காங்க. இது தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். அடுத்தது ஒரு இங்கிலீஷ்
மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஆல்ரெடி பார்த்த தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் பண்ண ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி 4, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி 2,2,2-1, நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி 60 டிகிரி, ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி 43.92 மீட்டர், ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 12 சென்டிமீட்டர், சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி 136.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், செவன்த் ஒனுக்கு கிராஃப் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட் 8th 9th ரெண்டுமே மேட்ரிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 10th 11th ரெண்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரியில், 12th சம் வந்து பார்த்தீங்கன்னா 12th 13 ரெண்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன்லேருந்து, 14th சம் வந்து மேட்ரிக்ஸ் ரொம்ப சிம்பிள், ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ, ரொம்ப சிம்பிளான சம் தான். 15, 16, 17 3 சம் மேட்ரிக்ஸ்லேருந்து, 18, 19 ரெண்டு சம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரியிலேருந்து, 20th 21st ரெண்டு சம்மே வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் கேட்டால் அது பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம்னாலும் பௌத்தியான தியரம்னாலும் ஒன்றே தான். அதான் நம்ம ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டனிஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட் கம்பேர் பண்ணக்கூடியது. ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களையும் வரைபடும் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சம் அந்த கான்செப்டில் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் கிராஃபும் அதுக்கப்புறம் ஜாமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி. அடுத்து 1 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். நிரல்கள் மற்றும் நிறைய சம எண்ணிக்கையில் இல்லாத அணி வந்து செவ்வகணி. கொடுக்கப்பட்ட அணி வந்து 4x3, 3 வட்டத்தின் வெளிப்புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு எத்தனை தொடுகள் வந்து 2, வட்டத்து தொடுகள் ஆரம்ப செங்குத்து அமையும் தொடுபுள்ளி, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். 5th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி, 6th ஒன்னுக்கு 4πr², 7th ஒன்னுக்கு ஆரம் 5 சென்டிமீட்டர், சாயிரம் 13 சென்டிமீட்டர், நேர்கொட்ட குமிழ் உயரம் வந்து 12 சென்டிமீட்டர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆகிடும், எல்லா கொஸ்டின் வரலையும் இந்த 1 மார்க் வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th 9th ரெண்டு சம்மே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ், 8, 9, 10 இந்த 3 சம்மே மேட்ரிக்ஸ் அணியிலேருந்து கேட்டிருக்காங்க. 11th சம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கோண விலம், 12th சம் முக்கோணம் இருந்திருக்கு. 13, 14 ரெண்டு சம் வந்து 13th சம் வந்து மென்சுரேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெலனாஸ் தியரம், சீவாஸ் ரெண்டு தியரமே படிச்சுக்கங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா a+b+c = a+b+c. அதே மாதிரி 16th சம் வந்து a², இது முக்கியமான சம். 17th சம் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வெளிச்செல்லும் என காட்டு, இது ஜாமெண்ட்ரியில் இருக்க சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத்தையும் கால்வாய் அகலத்தையும் கேட்டிருக்காங்க. 19th கொஸ்டின் ரொம்ப முக்கியமான சம். ஒரு சிறுமி தனது பிறந்தநாளை கொண்ட கூம்படி தொப்பிகளை 5720 சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தை பயன்படுத்தி தயாரிக்கிறார். 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள கொண்ட எத்தனை தொப்பிகள் தேவை, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூம்பை கம்பேர் பண்ணி போடக்கூடியதான். அதுக்கப்புறம் 20வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இடைக்கண்டத்தை மலைபரப்புன்ற மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. பித்தாகரஸ் தியரம் 21st. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே. அடுத்தது 1 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஆல்ரெடி பார்த்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், தமிழ் மீடியம் கொஸ்டின் அப்படி பார்த்துட்டு வாங்க. கொஸ்டின் 1, 2, 3, 4 வரைக்கும் வந்து 1 மார்க் வந்து மேட்ரிக்ஸ். 5th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதே உள்ள தொலைவு கேட்டிருக்காங்க. தட் ஜாமெண்ட்ரி இருந்து வட்டத்தின் வெளிப்புற வட்டத்துக்கு எத்தனை தொடுகள் 2, வட்டத்தின் தொடுபுள்ளி அதன் ஆரம்ப செங்குத்தான தொடுபுள்ளி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8th 9th ரெண்டு சம், 8th 9th 10th மூணுமே மேட்ரிக்ஸ் அணிகளில் இருந்தும். 11th சம் ஜாமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. 11th 12th 13th அந்த ஜாமெண்ட்ரிலேருந்து, 14th மேட்ரிக்ஸில். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பித்தாகரஸ் தேற்றம். ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வச்சு கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 18th கொஸ்டின் ஏ 4 × a³ + bp a² = 5ab². இந்த கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கிறது. 27 CD - AB = 0. இது யூனிட் அழகு தேர்வில் இருக்கும், யூனிட் டெஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். இந்த சம் ரொம்ப கட்டாயம் ப்ராக்டிஸ். சி கொடுத்துருக்காங்க, டி நமக்கே தெரியும். அப்போ ABCDன்னு வச்சுட்டு சால்வ் பண்ணி போடக்கூடிய சம். 20 சம் ரொம்ப சிம்பிள். a² - 5a + 7a2 = 0. அதுக்கு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கிராஃப் ஈஸியாக டபுள் டேஞ்சன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓவரலாக இந்த ஒரு வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் பேர் பக்கம் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேர் ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆல்ரெடி இனி எழுத போகிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கொஸ்டின் பேரில் ரிவிஷன் பர்பஸ் கட்டாயம் பயன்படுத்திங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support to our channel GR Success STC, and also I wish you all success to score high marks in the second midterm exam. All the best student. Okay, thank you, bye.